ஹாய் மக்களே, சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து போட்டுட்ருக்க உங்களோட A to Z மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு வில்லா பார்க்க வந்திருக்குங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். நல்லா ஒரு 24 அடி ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. பார்த்து ஒன்றா பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் தாங்க. மகரிஷி ஸ்கூல்லேருந்து ரொம்ப நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ஒரு நார்த் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து எஸ்எஸ்ல வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்டு இது 2 இதாக கொடுத்துருக்காங்க. ஒரு விசிட்டர் பார்க்கிங், ஒரு கார் பார்க்கிங்க்கு தனியாக கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மகரிஷி ஸ்கூல் இருக்குங்க. இதுதான் வந்து கார் பார்க்கிங் நல்ல ஒரு பெரிய சைஸாகவே இருக்குங்க. இது வந்து 20க்கு 60ன்ற சைஸில் உங்களுக்கு வந்து பிளாட்டுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 அடி உங்களுக்கு ஃப்ரண்டேஜ். இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 அடி இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து செட்பேக் இருக்காங்க. இது வந்து செட்பேக் ஏரியா. 2 வீட்டுக்கும் எந்த வித கனெக்ஷனும் இல்லாமல் இருக்குங்க. செட்பேக் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட்பேக் ஏரியாவை தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. மெயின் கேட்டுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எஸ்ல வந்து கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது தாண்டினோடனே நார்த்தை பார்த்த மாதிரி நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் நல்ல ஒரு பெரிய சைஸில் ஒரு மெயின் டோருங்க. மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே டீக்கில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு. எலிவேஷனில் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஃப்ரெஞ்ச் லாஃப் விண்டோவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். இப்படி அவ்வளோ நல்லாயிருக்கு. மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு அழகாகவே இருக்குங்க. ஸோ வாங்க உள்ளே போய்ட்டு உள்ளே இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இது வந்து ஹால் தாங்க. ஹால் வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் இருக்குங்க. ஹால்லேருந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 ஃபீட் வருங்க. 12 ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 16 ஃபீட் வருங்க. ஸோ டிவி யூனிட்டும் நல்ல ஒரு அழகான ஸ்டைலிஷாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் எவ்வளோ அழகாகவும் இருக்குது பாருங்கள். இதில் லைட் செட்டப்லாம் இருக்குங்க. போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க. இது ஒரு 5 to 10% ஒர்க் இன்னும் பெண்டிங் இருக்குங்க. இங்கே நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம். அது அழகாக இருக்குது. மேலே அழகான ஒரு ஃபால் சீலிங் பண்ணி நல்லாவே சூப்பராகவே வந்து இது வந்து ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஃபால் சீலிங்கு, ஸ்பாட் லைட்டும் அழகாக பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹாலுங்க. ஹால்லேருந்து நேரம் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஷோ பீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து தனியாகவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியா தனியாகவே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10x11 சைஸில் இருக்குங்க. இதுலேயும் அழகாக வந்து ஒரு ஃபால் சீலிங் போட்டு ஸ்பாட் லைட்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து இதில் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பூஜை ரூம் யூனிட்டு தனியாகவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கபோர்ட் மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இது இருக்குங்க. ஸோ இங்கேருந்து வந்தீங்கன்னா இந்த சைடில் இது ஒரு வாஷ் பேஷன் வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு ஃபர்னிச்சர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காமன் டாய்லெட். இதோட டோர் ஃப்ரெஷ் வுட் டோர் தான். இதுவும் வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் போட்டு நல்ல ஒரு வென்டிலேஷன் வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க. ரெஸ்ட் ரூம்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா இது வந்து அக்னி மூலையில் கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க. ஸோ கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து மாடுலர் கிச்சன்லாம் அழகாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிற ஒரு ப்ரொஃபைல் ஆங்கிள் வச்சு உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு ஸ்பைஸ் ரேக் இருக்குது. இது வந்து செட்பேக் ஏரியாங்க. செட்பேக் ஏரியாவில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான டோர் கொடுத்து அதுக்கு ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கேட் கொடுத்து இங்கே தான் வந்து செட்பேக் ஏரியாங்க. செட்பேக் ஏரியாவும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப்புங்க. ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 162 சொல்கிறாங்க. கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. மேலே லாஃப்ட்டும் நல்லா அழகாக ஒரு ப்ரொஃபைல் ஆங்கிள் வச்சு அழகாக ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குங்க. இது வந்து கீழே இருக்க ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ப்ளஸ் 2 டோர் தான். இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இதோட சைஸு இங்கே ஒரு நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்து இது ஒரு சின்ன பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. ஒரு 9x11 சைஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணிக்கிட்டு ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷெல்ஃபு கபோர்டு எல்லாமே வந்து வுட்டில் தான் வந்து அவங்க வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்லாவே இருக்குங்க. ஸோ ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம். வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க 2 பெட்ரூமும் பார்த்துக்கலாம். இது வந்து ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுவும் சூப்பராக இருக்குது.
இங்கேருந்து வந்து ஹாலோட வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மாடியில் போகிறோம். இங்கே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. மேலே வந்தாலும் மேலே ஒரு சின்ன ஹால் செட்டப் தாங்க இது. ஹாலும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக இருக்குது. ஸோ ஒரு 11 ஃபீட்டுக்கு ஒரு 14 ஃபீட்டுன்ற மாதிரி இந்த சின்ன ஹால் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு இவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். இது ஒரு பெட்ரூமோட டோரு. இது ஒரு ப்ரெஸ் டூ டோர் தான். இதுலேருந்து வந்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமும் நல்ல பெரிய பெட்ரூம் தாங்க. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு ஒரு 16ன்ற மாதிரி ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இருக்குங்க. இது வந்து கபோர்டு வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்லைடிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் இதுவோட உங்களுக்கு வந்து ட்ராயரோடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு. இது ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்டாச் டாய்லெட். இதோட டோரும் ஒரு ப்ளஸ் 2 டோர் தான். ஸோ ரெஸ்ட் ரூம் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8க்கு 7ன்ற சைஸில் ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் இல்லை சீலிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து இது டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. இதில் ஒரு பெரிய பெட்ரூம் தான் இது. இது ரோட் சைட் பால்கனி வருது. பால்கனியோட டோரும் நல்ல ஒரு அழகான ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் பால்கனி. பால்கனி சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8க்கு 7ன்ற சைஸில் இந்த பால்கனி இருக்குது. இங்கேயும் வந்து அழகாக ஸ்பாட் லைட் போட்டிருக்காங்க. நான் லைட் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து அழகாக ஒரு ஸ்பாட் லைட் போட்டு இது பண்ணியிருக்காங்க. இது ரோட் சைட் வியூங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரோடு தான். சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான் இந்த ப்ராப்பர்ட்டிங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க. ப்ரீமியமாக இருக்குது. வாங்க போயிட்டு அந்த இன்னொரு பெட்ரூமும் பார்த்துடலாம். இது வந்து மொட்டை மாடிக்கு போகிற வழி. இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்லாம் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னொரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல ஒரு ப்ளஸ் 2 டோர் தான். பாருங்கள், வாவ் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16க்கு 14ன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. ஸோ ஃபால் சீலிங் ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்ல ஒரு சூப்பராக ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த பெட்ரூமு. பெட்ரூம் பார்க்குறதுக்கே எல்லாருமே வாவ்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த பெட்ரூமு. இந்த பெட்ரூம்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஏரியாங்க. இதில் வந்து நீங்கள் வார்ட்ரோப்லாம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பெட்ரூம்லேருந்து ஒரு செப்பரேட் பண்ணியே உங்களுக்கு வந்து அழகாக காட்டியிருக்காங்க. இது வந்து அழகாக ட்ரெஸ்ஸிங் ரூம் தாங்க. இங்கே டோர் வச்சு கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட். அதுக்கு உங்களுக்கு வந்து WBCயில் டோர். இதுவும் நல்ல ஒரு பாத் டப் வைக்கிற மாதிரி நல்ல ஒரு பெரிய சைஸு ரெஸ்ட் ரூம் தான் இது. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9க்கு 8ன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க. எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான வீடு பார்க்குறோம் பாருங்க. ஒரு குட்டி மாளிகைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தான். எல்லா அம்யூனிட்டிஸோட பக்காவாக இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. நல்லா அகலமான ஸ்டெப்ஸ் தான் போட்டிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. எஸ்எஸ்ல ஃபுல்லாக சைடில் ரைடிங் கொடுத்து கிளாஸ் இதுவும் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். மேலே இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கு தனியாகவே ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7க்கு 10ன்ற சைஸில் இருக்குங்க. இது மொட்டை மாடியில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து கூலிங் டைல் வந்து போட்டிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தெருவில் அந்த பில்டிங் அதுக்கு பக்கத்தில் தான் மகரிஷி ஸ்கூல் இருக்குங்க. ஸோ ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மகரிஷி ஸ்கூல் இருக்குங்க. இது பக்கத்தில் இருக்க வீட்டில் எல்லாருமே ஆள் வந்துட்டாங்க. ஒரு நல்ல ஒரு பாஷ் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அமைஞ்சிருக்குங்க. இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே டேங்க்கு கிடையாதுங்க. அதாவது சின்டெக்ஸ் டேங்க் இல்லாமல் RCCலேயே உங்களுக்கு வந்து டேங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு ப்ரீமியமாக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே டெவலப்டான ஏரியா தாங்க. இந்த வீட்டை பற்றிய மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துக்கலாம் இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா, see you, bye.